ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி நான் வேலைக்கு போய் டயர்டாகிட்டேன். அதனால் மாவு வாங்கிட்டு வந்தார். ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தார். நாங்கள் 3 பேர் தான். தம்பி வந்து ஹாஸ்டலில் தங்கிட்டான். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் ஒரு பாக்கெட் மாவு வாங்கி ஆனியன் தோசை நான் தான் போடுவேன், நீ போடக்கூடாது, நீ உட்காரு பேசாமல் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ரொம்ப கஷ்டங்க வேலை, சொல்ல முடியாத கஷ்டம். கால்லாம் வலிச்சிருச்சு பயங்கரமாக. அதனால தான் இன்றைக்கி தலைவலிக்குதுன்னு சொல்லி மாத்திரையை போட்டுட்டு நான் படுத்துட்டேன். சரிங்க, தோசை போடுறாரு, கேளுங்க. அதுக்கப்புறம் அவரே பேசுவார். 2 தோசை, ஒரு தோசை போட்டேன், இந்த இன்னொரு தோசை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 தோசை, பாப்பா ஒரு 2 தோசை, அவர் ஒரு 3 தோசை. முடிஞ்சு போச்சு. ஒரு பாக்கெட் மாவு கரெக்டாக ஆயிரும். இங்கே பாருங்கள், என்னோட கைவண்ணம் பிடிச்சிருந்தா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் வந்து எந்த ஊராக இருந்தாலும் கொரியரும் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து என்னோட கைவண்ணங்க. சும்மா இருக்கக்கூடாதுல்ல, கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இப்போ நான் இந்த மாதிரி கூட கொடுப்பேன். இது வந்து எவ்வளோன்னா 350 ரூபாங்க. இதில் நல்லா வேலைக்கு கொண்டுட்டு போகலாம். சாப்பாடு கட்டட வேலைக்கெல்லாம் இது தான் கொண்டுட்டு போவாங்க. பேக்கு மாதிரிலாம் இப்போ யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதில் தான் எல்லாம் கரண்டி எல்லாம் சாப்பாடெலாம் வச்சுக்கலான்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கூட வந்து 350 ரூபாங்க. கொரியர் சார்ஜ்லாம் நீங்கள் தான் போட்டு வாங்கிக்கணும். நான் அனுப்பி விட்ருவேன், கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் வாங்கிக்கிறணும். பாருங்கள், என் பொண்ணு சொன்ன, அம்மா நீங்கள் தான் கூட பின்னுவீங்கள, அதை மக்கள்கிட்ட காட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தா. பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுத்தா. சரி, நம்ம சும்மா வேலைக்கு போகிறோம், உட்காந்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம், சரி வேலையோட வேலையை இதையும் செய்வோம் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட் இந்த ஏழையோட ஒரு தொழில்னா இது வந்து சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். தோசை போட்டிங்களா? பசிக்கு சீக்கிரம், பசி தாங்க முடியல. அது வாடை காற்றுங்க, செம்ம வாடை காற்று. அதனால் என்னால் தாங்க முடியல. எனக்கு ரொம்ப தலைவலி இருந்தால் மட்டும் தாங்கவே முடியாது. சரி நீ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு என்னை சந்தைக்கு விட்டுட்டு போயிட்டார். தோசை மாவு வாங்கிட்டு வந்தார். அதை போட்டு நைட்டு பொழப்ப ஓட்டிடுவோம். நேற்று வச்ச வத்த குழம்பு இருந்துச்சு, சரி அது சூடு பண்ணி வச்சாச்சு. தோசை ஊற்றிட்டாரு. இந்த வாங்க, ஆனியன் தோசை ரெடி. சரி குழம்பு ஊற்றுங்க. இந்த மேலே கரண்டி இருக்கு. நம்ம வீட்டில் என்னவோ அதுதாங்க. இதான் வேணும் அதான் வேணும் நாங்கள் நினைக்க மாட்டோம். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை, ஏதோ ஒன்று இருக்கிறது சாப்பிட்டு நைட்டு பொழப்ப ஓடிட்டு நாளைக்கு என்னவோ புதுசாக செஞ்சு வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல. விற்கிற விலைவாசிலாம் சொல்ல முடியலங்க. போதும், வாங்க சாப்பிட்லாம். கூப்பிடுங்க மக்களை, வாங்க சாப்பிடலாம். ஆனியன் தோசை ஆனியன் தோசை லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தான்னு தான் என் வாயில் வருது, அது வந்து சொல்லக்கூடாது.